இனிய மாலை வணக்கம். சங்க தமிழில் சொந்த கவிபாடும் ஒளியாகி மாணவர்கள் ஒரு வழியாகி அதைத்தான் குறிப்பாக கடைசியாக அவர் சொல்லி முடித்தார். எனவே நீங்கள் ஒரு வழி ஆகுவதற்கு முன்பாக இந்த அரங்கத்திற்கு வந்திருந்து ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய அருள் தந்தை செயலர் அவர்களே, தலைமையுரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் பேராசிரியர் வெற்றி அவர்களே, நாராயணனை வரவேற்ற சீனிவாசன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய சகோதரி பேராசிரியர் பாக்கிய செல்வரதி அவர்களே, நன்றி நகரில் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் தனராஜ் அவர்களே, என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜான்சன் அவர்கள், உங்களுக்கெல்லாம் நான் காட்டி கொடுத்துட்டேன். ஜான்சன் தான் என்னை வரவழைத்தார். ஜான்சன் எங்களுடைய தலை மாநாட்டர். எனவே இந்த கூட்டத்தினுடைய இறுதியிலே வாழ்வதாக இருந்தாலும் வசை வாழ்வதாக இருந்தாலும் பேராசிரியர் ஜான்சன் அவர்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெரும்பாலும் நான் கூட்டங்களுக்கெல்லாம் அதிகம் போவதில்லை. அது வகுப்பெடுப்பது அதிலேயே சரியாகும். அதுவும் பாடம்னு வந்தாலே மாணவர்களுக்கு அது பாடாவதி தான். அதிலும் இந்த கடைசி 2 மணி நேரங்கள் இருக்கின்றன அல்லவா, அது போன்ற கொடுமையை உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாக்கா இங்க நாங்கள் போற மக்கள் எல்லாம் தெரியும். கிரிக்கெட்டும் சரி, வகுப்பும் சரி, ஃபர்ஸ்ட் ஓவரும் சரி, லாஸ்ட் ஓவரும் சரி ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல நின்று ஆடணும், லாஸ்ட் ஓவர்ல நிற்காம ஓடணும். அதே மாதிரி தான் நீங்கள் 1 மணிக்கு ஆரம்பித்தா சாப்பிட்டு வந்து 3 மணி வரைக்கும் ஏற்கனவே அந்த அரை மயக்கத்திலேயே ஓடிடும். ஆசிரியர்களும் தாவாட்டி அப்படியே போகணும். ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு பிரேக் விட்டு திரும்ப 4:45 வந்து அப்போ தான் கொஞ்சம் அலர்ட் ஆகி உட்காந்துருப்பீங்க. எப்போ கிளம்பலான்னு குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எனவே இந்த சிரமமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து உங்களை ரொம்பவுமே நான் படுத்தி எடுக்காமல் வளனார் பேரவையில் வந்து பேசுவது என்பது, இங்கே படிப்பது பெருமை, இங்கே பணிபுரிவது பெரும் பெருமை, இங்கே வந்து பேசுவது என்பது பெரும் பேர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் அடிக்கடி வகுப்புகளிலே கூட சொல்லுவேன், இயேசுவினுடைய சிந்தனைகளையும் நபிகளினுடைய பொன்மொழிகளையும் மார்க்கினுடைய தத்துவங்களையும் பரப்பியவர்கள் எல்லாம் அவர்களுடைய மாணவர்கள் தான். நம்முடைய திருவள்ளுவருக்கு அப்படி ஒரு மாணவர் அமையவில்லை. அது நம்முடைய தவறுமுறை. எனவே எங்கள் பேராசிரியர் ஜான்சன் அவர்களை பார்க்கும்போது எனக்கு பெருமிதமான மாணவர் அழைத்ததுனால தான் நான் நிச்சயமாக வந்தேன். இப்போ நீங்கள் ஜான்சன் என்னுடைய மாணவர், ஆனால் நீங்களும் என்னுடைய மாணவர். அந்த பரம்பரை என்பது அது அப்படித்தான் செல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த அவையற்கு முந்தி இருக்கத்தை இருப்பார். திருவள்ளுவத்தில் சொல்றாங்களா, தந்தை மகன் காட்டும் மொழி மகன் தந்தை காட்டும், அதெல்லாம் ஆசிரியர் மாணவருக்கு தான் பொருந்தும். அவையற்கு முந்தி இருக்க செய்வதோ அல்லது செயற்கரிய செயலை செய்வதோ, எனவே ஒரு பெருமிதமான செயல். அந்த வகையிலே நான் உண்மையிலுமே இதற்கு முன்பு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வளனார் பேரவையிலே என்னுடைய மாணவராக இருந்து இங்கே பேராசிரியராக இருந்த செல்வகுமார் அவர்களுடைய ஒரு கவிதை நூல் வெளியீட்டில் ஒரு திறனாய்வுரை நிகழ்த்துவதற்காக நான் வந்தேன். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய பேராசிரியர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றேன். எனவே உங்களை இங்கே சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சியை, நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். குறிப்பாக நான் சொல்லும் போதே நான் ஜான்கிட்ட வந்து தலைப்பு என்ன சொல்லுங்க, ஐயா நீங்கள் எது வேணாலும் பேசுங்க அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவர் எதை பேசுகிறாங்க அதைத்தான் பேசுவார். நம்ம கடைகளெல்லாம் போய் முடிவெட்ட சொல்லும்போது நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லுவோம், அவன் போட்டில் தான் வெட்டுவான், அதுதான் அமையும். அதுபோல் ஐயா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னாரு. நான் அப்புறமா கேட்டேன், உங்கள் மாணவர்கள் யார் அப்படின்னும் போது பகுதி 1 மாணவர்கள் என்ன முதுகலை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் அப்படிங்கிறதுனாலும் அதற்கு பிறகு நான் அவர்களும் சொன்னேன், அவங்களுடைய பகுதி 1 தமிழினுடைய பாடப்பகுதியில் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஏன்னா அதை நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லி இதை நான் வகுப்பெடுக்க அமைந்து விடக்கூடாது. மீண்டும் இதை ஒரு வகுப்பாக நடத்தி அதனால தான் நான் கைகளில் ஒரு குறிப்பும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வகுப்பில் மாணவர் யாராவது வாட்ஸ்அப் பார்த்தா நான் உடனே அதோட நான் நிறுத்திடுவேன். அதனால் இப்பயே வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. எனவே அதுதான் நம்ம வந்து மாணவர் ஆசிரியர் நீங்களும் கேட்கும் அந்த நிலையில் இருந்தால்தான் நாங்கள் சொல்வதும் உள்போக
போகும் அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 40 அந்த மணித்துறைகளுக்குள் நான் என்னுடைய உரையினை முடித்து சரியாக 6:20 அவர்களுக்குள்ள நான் முடித்து விடுகிறேன். எனவே தமிழும் உலக செம்மொழிகளும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மறந்து கொண்ட தலைப்பு அதை நான் இங்கே கொடுத்திருந்தேன். எனவே இன்னும் சொல்லப்போனால் தமிழும் உலக மொழிகளும் என்று கூட நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் உங்களுக்கு அடிநாதமாக வைக்கக்கூடிய கருத்து தமிழினுடைய மேன்மையை உணர்ந்து அதை வெளியிடங்களிலே கொண்டு செல்வது. அதை கொண்டு செல்வதற்கு சரியான நபர்கள் யார் அப்படின்னா தமிழ் இலக்கியம் மட்டுமல்லாமல் பிற துறைகளை பயிலக்கூடிய ஐயா சொன்னார்களோ அவங்களை போல பிசிக்ஸோ அல்லது பிசிஏவோ அல்லது காமர்ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் தென்னிடையில் எடுத்துக்கும் செல்லக்கல்யாவும் குழந்தை இங்கு சேர்ப்பின் பாரதி சொன்னது போலவும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலோ மகிமை இல்லை என்ற அந்த அடிப்படையிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும். இதை ஐயா நம்ம துறை தலைவர் சொன்னார் அல்லவா, துறை தலைவர் சொன்னார், செயலாளர்கள் சொன்னார். இன்றைக்கு நாம் பல ஜாதிகளாக மதங்களாக அரசியல் கட்சிகளாக எங்கெங்கோ பிரிந்திருந்தாலும் நம்மை இணைத்து இருப்பது இந்த தமிழ். அவரவருடைய தாய்மொழி அவரவருக்கு மேன்மையானது, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லோருமே அவரவருடைய தாய்மொழியை போற்றி பாடி இருக்கிறார்கள். யாம் அறிந்த மொழிகளிலே பாரதி சொன்னார், அவர் 4 மொழிகள் தெரியும். நமக்கு தமிழே தகராறு. ஐயா சொன்னார் ஊனாம்பரத்தில் நெடிவுக்கு கால் போட்டாங்க, தமிழே தகராறு. அதில் எந்த ராவா வருது பெரிய தகராறு, சின்னராவா பெரிய ராவா அப்படின்னு. எனவே அதை வெளியிடங்களுக்கு கொண்டு தேவையான தமிழோசை உலகெல்லாம் வரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அந்த செய்தியிலும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழர்கள் கங்கே முடங்கி என்று கூறிய பாவேந்தர் பாரதிதாசனும் நைந்தாயனில் நைந்து போதும் என்பாளும் நன்னிலை உடைக்கின்ற அது எனக்கும் தானே அப்படின்றார். மனோன்மணியம் சுந்தரனார் கன்னடமும் கலிதமும் கவின் மலையாளமும் முன்முதிரப்பு உதித்தெழுந்த தன்றோம். நீங்க போய் கேரளாவில் கர்நாடகா போய் தமிழ் எல்லாம் நீங்களாம் வந்தீங்கன்னா அடிக்க வந்துடும், ஏற்கனவே அடிச்சுட்டு இருக்கலாம். எனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்முடைய மேன்மை நேரடியாக நான் நம்முடைய தலைப்புக்குள்ள போறேன். இன்றைக்கு உலகத்தில் பல ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்துக்குரியது 7 மொழிகள் தான். அடுத்தது செயலர் அவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னார்கள், ஐரோப்பிய செம்மொழிகள் ஆசிய செம்மொழிகள் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஐரோப்பிய செம்மொழிகள் வரும்போது அதில் கிரீக் அண்ட் லாட்டின், 3ஆவதாக ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், எபிரேயம். ஆசிய மொழிகள் அப்படின்னு வரும்போது சீன மொழி, அடுத்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை உண்டு, 2 மொழிகளை தந்த மொழி, ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். அதெல்லாமல் வளைகுடா நாடுகளில் பேசப்படக்கூடிய அரபி மொழி. இதுதான் 7 தான் செம்மொழி. இன்னைக்கு இந்த செம்மொழி அப்படிங்கிற இந்த தகுதியை பெறுவதற்கு தமிழ் பல 100 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது. செம்மொழியாக இருக்கின்றது சும்மா வந்துடுறது. இந்த அரங்கு கலைஞரால் தொடங்கி வைக்கப்பட்ட அரங்கு அப்படின்றது அவர்கள் தந்தையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கலைஞர் காலத்தில் அந்த செம்மொழி மாநாடு 2011 கோவையில் நடந்ததை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். எனவே அதற்கு முன்பாக 1 நூற்றாண்டு போராட்டம். ஆரம்பத்தில் நம்ம ரெவரண்ட் ஃபாதர் காடுகள் தொடங்கி வைத்தார். அவர் எழுதிய இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அங்கெல்லாம் அந்த ஆரிய திராவிட மொழி குறிப்புகள் பற்றி முதல்ல அவர் பேசுறார். அதற்கு பிறகு நம்முடைய டாக்டர் ஜி போப் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களினுடைய தமிழ் பணி அளப்பரிய ஒன்று. ஜி போப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை முதலாக ஆங்கிலத்துக்கு கொண்டு சென்றவர் ஜி போப். திருக்குறள் முழுமையும் நிறைய பின்னாடி வந்தாங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்ப்பதை திருக்குறளுக்கு மட்டும் ஒரு 36 மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் மட்டுமே வந்திருக்கிறது. இன்றைக்கு உலக மொழிகளில் பைபிளுக்கு அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள். அதற்கு அடுத்துதான் குர்ஆன் அப்படிங்கிறது 3ஆவது. ஆங்கிலத்தில் மட்டும் 36 மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் எல்லாம் பகுதியாக எடுத்து மொழிபெயர்த்திருக்காங்க. நிறைய கிறிஸ்துவ பாதிரியர்கள்லாம் அந்த காமத்து பால் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம காமத்து பாலை பாடமாக வைக்க மாட்டோம். என்ன அது
நீங்க இளையராஜாவுடைய சிம்பனியில திருவாசகம் இசை போட்டிருப்பாரு. அதுல வரக்கூடிய ஆங்கில வெர்ஷன் அது டாக்டர் ஜி.யு. போப்பினுடைய நாலடியாரை ஜி.யு. போப்பு மொழிபெயர்த்து இருக்கின்றார். புறநானூற்றில் ஒரு 100 பாடல்களை தேர்ந்தெடுத்து ஜி.யு. போப்பு இதெல்லாம் மொழிபெயர்த்ததை விட அதற்கெல்லாம் ஒரு முன்னுரையாக எழுதியிருக்கார். அவரெல்லாம் ஒரு முதலாக தமிழ் ஒரு இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த வாபகத்தை முன்வைக்கிறார். செம்மொழி தகுதிகளில் இது ஒன்று மிக முக்கியமானது. ஒன்று பழமை, இன்னொன்று புதுமை. அதுக்கு இடையில ஒரு 11 கண்டிப்பாடுகள் சொல்லப்படுகிறது. இது இரண்டு தான் முக்கியம். பழமையினால் சாகாத இளையவள் தான். அந்த மரபு எந்த இடத்துல அழிந்து போகவே கூடாது. நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய 7 செம்மொழிகளிலே 3 செம்மொழிகள் தான் இன்றைக்கும் நவீனத்துவம் பெற்ற மொழி. ஒன்று சீன மொழி, இரண்டாவது அரபி மொழி, மூன்றாவது நம்முடைய தமிழ் மொழி. இது 3த்துக்கு தான் பழமையும் இருக்கு, புதுமையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிரேக்க மொழி அப்படிங்கிறது இன்றைக்கு அது வழக்கத்தில் இல்லை. ஆனால் உலகத்தினுடைய முதல் செம்மொழி கிரேக்கம் தான். நம்ம எல்லா மொழிகளையும் நாம் அதனுடைய இலக்கிய மேன்மைகளை, அதனுடைய வளங்களை நாம் உணர வேண்டும். உலகத்தினுடைய ஆதி காவியங்கள் என சொல்லப்படக்கூடிய இலியடு, ஒடிசி, இந்த இரண்டையும் படைத்தவர் ஹோமர் என்கிற மிக பெரும் புலவர். கிரேக்கத்தினுடைய ஆதி கவி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இங்க எப்படி வால்மீகியோ, இங்க எப்படி வியாசரோ, ஹோமர் தான் ஆதி கவி. அவருடைய காலம் கிமு 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெராடோட்டஸ் அப்படிங்கிற நம்ம கிரேக்க வரலாற்று பேராசிரியர் அவர் குறிப்பிடுகிறார். அந்த கிரேக்கத்தில் நமக்கு என்ன நிறைய தொடர்பு, பண்பாட்டு தொடர்புகள் எல்லாமே நிறைய. தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் பேசப்படக்கூடிய முல்லைப்பாட்டல், நெடுங்கல் வாழிய, பட்டின பாடல்கள் இதெல்லாம் வரக்கூடிய எவ்வளவுங்கிற பொருள் கிரேக்கர்கள் அப்படிங்கிறது அங்கிருந்து வந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரோம பேரரசு அழிந்ததற்கு இங்கிருந்து போன மிளகும் சந்தனமும் முத்துக்களும் காரணம் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட பொருள் கொடுத்து அதை வாங்கினாங்க. எனவே கிரேக்கம் ஒரு அற்புதமான ஒரு, இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய மொழிகளினுடைய தாய் அப்படின்னு சொல்லப்படுவது கிரேக்கம். இலியடு, ஒடிசி உலகத்தினுடைய மிகப்பெரிய காவியங்களை எடுத்துக்கொண்டால் ஒன்று இலியடு என்ற ஒடிசி. அவருக்கு அடுத்ததாக லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ஈனிக் என்ற ஒரு காவியம், நம்முடைய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நம்முடைய ராமாயணமும் பாரதம், இதெல்லாம் பெரும் காவியங்கள் என்று சொல்லப்படுகிற பெரும் காப்பியங்கள். அது எபிக் ஒரு பொது பண்பு என்னன்னா, எல்லாம் அதனுடைய கதை போக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்று மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் நிகழ்ந்த போரினை விவரிக்கும். நீங்க அந்த இலியட், ஒடிசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது அந்த யுலிசிஸ் தான் அதுல கதை தலைவனாக இருக்கும். அக்கிலீஸ்னு வந்தார். அவன் தான் இலியடினுடைய கதை தலைவன் அக்கிலீஸ். அதுக்கு அடுத்து ஒடிசிக்கு யுலிசிஸ், அவன் தான் அதுல கதைக்கிறோம். நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு ஐரோப்பிய நாடுகளில் நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் மிக பெரும் நாடக ஆசிரியராக இருந்த ஷேக்ஸ்பியர், அவரை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பின்னாடி அதை பற்றி நான் விரிவாக சொல்லித் தருகிறேன். ஷேக்ஸ்பியர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த ஆண்டுகள் 52 ஆண்டுகள். 1500 பிற்பகுதியும் 1600 முற்பகுதியும் அவர் வாழ்ந்த காலம் 52 ஆண்டுகள். அதுல அவர் ஏற்கனவே 36 நாடகங்களை இயற்றியிருக்கிறார். ஷேக்ஸ்பியரினுடைய ஒட்டுமொத்த படைப்புகள் பார்த்தீங்கன்னா 36 நாடகங்கள். அது அல்லாமல் சானட் என்று சொல்லக்கூடிய 2 கண்டிகளாலான 14 கவிதைகள், குறுங்கவிதைகளை எல்லாம் அவர் படைத்திருக்கிறார். இந்த 36 நாடகங்களிலே அதை வகைப்படுத்தும் போது வரலாற்று நாடகம் இப்படிலாம் சொல்றாங்க. டிராஜடி, காமெடி, காமிக் டிராஜடி இப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறார்கள். 13 நாடகங்கள் வரலாற்றை பின்புலமாக உள்ளது. 13 நாடகங்கள் நகைச்சுவை என்கிற காமெடி வழியை சார்ந்தது. எஞ்சி இருக்கக்கூடிய 6 நாடகங்கள் டிராஜடி என்கிற வகையையும் 4 நாடகங்கள் காமிக் டிராஜடி அப்படிங்கிற வகையையும் சார்ந்தது. 52 நாடகங்கள். மிகப்பெரிய அவருடைய நாடகங்களுக்காக கொண்டாடப்படுகிறார். அவருடைய ஜூலியஸ் சீசர் அல்லது ஆண்டனி கிளியோபாட்ரா அல்லது அவருடைய மேக்பெத்தா, இந்த நாடகங்களுக்கான பின்புலமே கிரீக் மித்து தான். ஒரு காவியத்தை படிக்க
இந்தியாவில் எழுதப்பட்ட மகாபாரதத்தை படிப்பதற்கு ஒருவர் 2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படின்றார். மகாபாரதத்தை படிப்பதற்கும் அதை உள்ளுணர்ந்து கொள்வதற்கும் 2 ஆண்டுகள் தேவை அப்படிங்கிறாங்க. நீங்க கிரேக்க காப்பியங்கள் இல்லியது ஒடிக்கி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நூற்றுக்கணக்கான கடவுளர்கள் வருவாங்க. முக்கியமா 13 கடவுள்களை சொல்றாங்க. அவங்க ஒன்னொன்றுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. இடிக்கு ஒரு கடவுள், மின்னலுக்கு ஒரு கடவுள், வானுக்கு ஒரு கடவுள், மருத்துவம்னா அப்போ சொல்றாங்க. அந்த பேர் தான் நீ மருத்துவம் மனைவி வச்சிருக்கோம். இங்க எப்படி இந்து தொன்மங்களில் தன்வந்திரிலாம் சொல்றாங்க அல்லவா, அதுதான் அந்த அப்பல்லோ அப்படிங்கிற அந்த இதுதான் அந்த பெயர். எல்லாமே கடவுள். நீங்க ராமாயணம், மகாபாரதம் எல்லா காப்பியங்கள், உலக காப்பியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நிகழக்கூடிய அந்த பரிவர்த்தனைகள், செயல்கள், போர்கள், வஞ்சகம் கூடியதுதான் எதை இருந்தாலும். ஆனால் அவருடைய கலாச்சாரம் என்பது வேறு. இங்க நான் சொல்ல வருவது என்னன்னா, ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவம் உண்டு. நீங்க லத்தீன் மொழி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, லத்தீன் மொழி அறிவியலின் மொழி என சொல்லப்படுகிறோம். லத்தீன் மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்படும். அதே மாதிரி தீவிர மொழி எபிரேயம், இயேசுநாதனுடைய தாய்மொழி எபிரேயம், யூதாசனுடைய தாய்மொழி எபிரேயம். தாண்டி கொடுக்குறவங்க பூரா பக்கத்தில் தான் கட்டபொம்மனுக்கு எந்த படமும் தமிழ் தான் தாய்மொழி. எனவே பைபிளினுடைய பழைய ஏற்பாடு பின்னாடி நம்ம வீரமாமுனிவர் தேம்பாவணி இயற்றுகிறார் அல்லவா, அது பழைய ஏற்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய கதைகள் எல்லாமே தாவீதினுடைய கதைகள். தாவீது நமக்கு கண்ணன் தான் முதல்ல அந்த வடமொழி பெயர்களை எல்லாம் தமிழாக்கி தரார். கும்பகருணன், விபீடனன், வீடனன் குறிப்பார். அதே மாதிரியான அந்த முறையை நமக்கு வீரமாமுனிவர் பின்பற்றி இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவீட்டு தாவீது, இன்னும் சொல்லப்போனால் வளன், அதுதான் அவர் வைத்த பெயர். நீ வளனார் கல்லூரி நம்ம சொல்கிறோம். தாவீது என்பதற்கு வளன், வளன் தனித்த படலம்னு அவர் குறித்தார். எனவே தாவீது, யோசேப்பு இப்படியெல்லாம் அந்த தமிழ் ஒழிப்பு முறை டிரான்ஸ்லேட் பண்ணி அதெல்லாம் வந்தது. எனவே எபிரேயம் அது ஒரு மொழி. லத்தீன் மொழியினுடைய முதல் காவியம் பார்த்தீங்கன்னா இலியட் ஒடிசியினுடைய டிரான்ஸ்லேஷன் தான். நீங்க இதுல நாம் வேதனைக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இந்த செம்மொழிங்கிற தகுதி கொடுத்த போது உலகத்துல எந்த பிரச்சனையுமே. ஆனா நம்ம தமிழுக்கு கொடுத்த பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் எனக்கு என்பது செம்மொழி அங்கத்துக்கு பெருமாள் குண்டல் நாயை எல்லாம் எனக்கு கொடுத்து கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. பாரதியாசன் சொல்லுவாங்களோ, அக்கா கொடுத்த சுக்கா மிளகா புரோஞ்சனம் சொல்லிக்கிடியே. செம்மொழிங்கிறது அவங்க அந்த ஜெனிவால ஒதுக்கணும். அதில் ஒரு தகுதியும் முழுமையாக அது இருக்கணும். நீங்க நமக்கு செம்மொழியும் கொடுத்த உடனே கன்னடக்காரன் எனக்கும் கொடுங்க, தெலுங்கு மொழி பேசுறவன் எனக்கும் செம்மொழி கொடுங்க. அவனுக்குலாம் 1500க்கு பிறகுதான் அந்த இலக்கியமே தொடர்ந்து. பல இந்திய மொழிகள்ல முதல் லிட்ரேச்சர் எது அப்படின்னா எனக்கு ராமாயணம், மகாபாரதம், இந்த டிரான்ஸ்லேஷன் இதுதான். எனவே வடமொழியினுடைய தாக்கம் கொஞ்சமும் இல்லாத ஒரே மொழி அது நம்மொழி, அது செம்மொழி. அதுதான் இந்த தனித்து என்று மாற்றம். ஆரம்பத்தில் இந்திய இலக்கியம் பற்றி பேசியவர்கள் எல்லாமே ராமாயணம், பாரதத்தை மட்டும்தான் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு பேன் இண்டியன் தீவிரம் பேசி
மிகப்பெரிய படைப்புகளை படைத்த ரஷ்யாவில் எனக்கு செம்மொழி கொடுன்னு அவங்க கேட்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜெர்மானிய மொழிக்காக அவங்க தாங்கே இருந்திருக்கான். அவன் மிகப்பெரிய இதெல்லாம் அந்த ஜனாதிபதி அப்படின்றத ஹிட்லரினுடைய குருவாக சொல்லப்பட்ட நீட்சேனுடைய காவியம். ஹிட்லர் பார்த்தீங்கன்னா மெயின் கேம்ப்னு ஒரு இது நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒன்று. நான் வந்து சர்வாதிகாரியாக பார்க்கணும் அதெல்லாம் வேறு. ஏன்னா அவனுடைய மெயின் கேம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதெல்லாம் இருந்தாலும் ஜெர்மானியன் அவன் கேட்கல, பிரெஞ்சுக்காரன் எனக்கு செம்மொழி கொடுத்து கேட்கல. நீங்க நல்லா உணர வேண்டும், பிரெஞ்சிலையும் ஏகப்பட்ட புத்திலத்தியங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் தமிழுக்கு கொடுத்த போது மட்டும்தான் இந்த பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்னா மேலை நாடுகளில் ஒரே ஒரு மொழி தான் சீனம் தான். சீனம் தான் அதனுடைய கிளை மொழிகள் வேறாக இருக்கு. ஆனால் இங்கே இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வேற்றுமை ஒற்றுமை நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்குங்க தவிர இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு கொடு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையான ஒரு செய்தி. இதில் நீங்கள் முக்கியமாக வர வேண்டியது நான் சொன்னது கூட எல்லா மொழியும் அவர்களுடைய மிக சிறந்த ஆளுமைகளை மேன்மைகளை வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் இந்திய மொழிகளில் எடுத்துட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தில் அந்த காவியங்கள் புராணங்கள் அதற்கு இதிகாசங்கள் இதோடு அதனுடைய இது முடிஞ்சு காளிதாசரோடு அதனுடைய வாழ்வு முடிந்திருக்கிறது. தமிழ் மட்டும்தான் நான் முன்பே சொன்னது போல பழமையினால் காக்காத இளையவர்கள். நீங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுமை தன்மை. மற்ற இதெல்லாம் மதம் சார்ந்து பேசுறாங்க, சமய பின்னணியோடு பேசுறாங்க. நீங்க தமிழ் எடுத்துட்டீங்கன்னா புறநானூற்றுக்கான யாரும் ஊரே யாவர்கள் இன்னைக்கு அதுதான் பெரிய லோகாவாக இருக்குன்னா நான் பெருமையாக சொல்கிறேன். கணியன் பூங்கொண்டனாக எழுதிய ஒரு பாடம். அந்த தத்துவ பின்புலங்கள் தீவு நன்றும் திறகர வாரா எல்லாமே ஒன்றும் ஒரு வரையும் ஒவ்வொரு கட்டளை. பெரியோர் என்று வியத்தல்களமே பெரியோர் என்று இகழ்தலும் இல்லாமல் இன்னாகம்மை இவ்வுலகம் இனிய காண்புவை இயல்பு உணர்ந்தோவே. ஒரு இல்லத்திலே மகிழ்ச்சி ஒழிக்கிறது, இன்னொரு இல்லத்திலே சாவு பறை ஒழிக்கிறது, இருவேறு உலகத்தின் இயற்கை இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இன்னும் சொல்லணும்னா கிரேக்க செவ்வியல் காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு கிமு 5 அதோட முடியும். கிரேக்க செவ்வியல் காலம் முடிகின்ற இடத்துல தான் தமிழ் செவ்விலக்கியங்கள் இங்கே தொடங்கிடும். தமிழினுடைய செவ்விலக்கிய காலம் சங்க இலக்கிய காலம் கிமு 5 கிபி 2 அப்படிங்கிற அந்த ஒரு வரையறைக்குள் நீங்கள் காலத்தில் பழமை அப்படிங்கிற ஒன்று செம்மொழி கல்வியில் மிக முக்கியமானது பழமை. ஏறக்குறைய ஒரு 3000 5000 ஆண்டு பழமைங்களாம். கிரேக்கத்துக்கு 5000 ஆண்டு பழமை உண்டு, நம்முடைய தமிழுக்கு 3000 ஆண்டு பழமை. வேறு எந்த மொழிக்கும் இது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நற்றினையோ குறுந்தொகையோ புறநானூறையோ நீங்கள் நாம் நேரடியாக படித்தால் அதனுடைய பொருள் புரியும். அதே மாதிரி நீங்கள் தொல்காப்பியரோ திருவள்ளுவரோ கபிலரோ யாரையும் நீங்கள் வந்து அமர்ந்து இது போல பேசினால் அவர்கள் பேசும் மொழி நமக்கு புரியும். ஏன்னா சென்னை தமிழில் வந்து பத்தலன்னு பாடுனா வேணா நமக்கு புரியாமல் இருக்கும், அவருக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் இந்த இது நமக்கு மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை எல்லாம் இன்றைக்கு ஆங்கிலத்தில் சிம்பிளிஃபை பண்ணி எளிய வடிவில் தான் இங்கிலாந்திலேயே காரணமாக இருக்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவருடைய ஆங்கிலம் இன்னைக்கு வேறு. சீனம் பார்த்தீங்கன்னா பழைய சீனம் புதிய சீனம் தான். சீனத்தில் இருந்து இங்கிருந்து புத்த மத கருத்துக்கள் தான் அங்கே போய் அவன் இலக்கியமாக அதை படைத்திருக்கிறான். சீனத்தில் பக்கத்தில் இருக்கிற ஜப்பான் அவனும் செம்மொழின்னு கேட்கிறான். மிகப்பெரிய இலக்கிய வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஹைகோ அப்படிங்கிற ஒரு கவிதை வடிவத்தையும் சென்றியு போன்ற கவிதை வடிவங்களையும் புத்த தத்துவங்களையும் கொடுக்கிறத சீனாவை காட்டும் ஜப்பானுக்கு ஒரு முன்னணியான இது உண்டு. திரைப்படத்தில் இதுக்கு அகிலபுரா போவாங்களெல்லாம் நம்ம முன்னோடிகளாக இன்றைக்கு பேசுறாங்க. அவங்க எல்லாம் கேட்குது. அதே மாதிரி நீங்கள் அரபி மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செம்மொழிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வரி வடிவம் வேறு. நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்திய மொழிகள் எல்லாமே இடம் இருந்து வளம். அரபி மொழி பார்த்தீங்கன்னா வளம் இருந்து இடம். இதே சீன மொழி ஜப்பான் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே இருந்து மேலிருந்து போகும். அதனுடைய வரி வடிவம் அப்படிங்கிறது இதில் நீங்கள் உணர வேண்டியது என்னன்னா 3000 ஆண்டு ஆனாலும் தமிழினுடைய வரி வடிவமும் அதனுடைய பொருள் வடிவமும் இன்றும் மாறவில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு கபிலரோ வரணரோ ஔவையாரோ திருவள்ளுவரோ இன்னைக்கு வந்தால் நாம்
பேசும் தமிழை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். சுற்று மதிப்பாக புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சங்க பாடல்களை சிலப்பதிகாரத்தான் நம்ம உரையாசிரியர் துணை இல்லாமலே படிக்கலாம். நீங்க நான் மாணவர்களிடம் அடிக்கடி நீங்க சொல்லுவேன், தமிழுக்கு நீங்க கவிதையை படிக்கும் போது நீங்க கோனாரையும் செட்டியாரையும் இன்னைக்கு தேடாது. நீங்க சொந்தமாக கவிதையை வாசிங்க. அது தரும் அனுபவம் அங்க எழுதியவனுக்கு அது புறப்படும். இதுக்கு என்ன ஒரு இன்னொரு எளிய உதாரணம் சொன்னா தெரியும். ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம், நேரடியா போய் ஃபர்ஸ்ட் காட்சி பார்க்கறது அப்படிங்கிறது வேறு. அந்த அனுபவம் அதுலயும் லெஜண்ட் மாதிரி படத்தெல்லாம் பார்த்தா மோசமான அனுபவம் தான். அதுவும் வேறு. சொல்றேன் அல்லவா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டாங்கிறதுக்கு லெஜண்ட் எல்லாம் மிகப்பெரிய உதாரணம். சில படங்களை நீங்க விமர்சனம்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நீங்க யூடியூப்ல எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவிக்க முடியாது. கவிதை நீங்கள் திருவள்ளுவரை வாசிக்க வேண்டும் என்றால் அறிஞரையோ யாரையோ புகழ்ந்தல்ல, நேரடியாக திருக்குறளை படிக்கும். அது தரும் அர்த்தம் உங்களுக்கு என்ன புரியுதோ அது போதும். என்ன கவிதை அப்படிங்கிறது அது பல மறைபொருள்களை நீங்க சங்க கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூரை இறைச்சி, இதுதான் அந்த செவ்விலக்கிய கூறுன்ற. அந்த செவ்விலக்கியம் அப்படின்னால இந்த ரீஃபைன் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்ல வருவது இதுதான். பண்படுத்தப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சங்க இலக்கியங்கள் போல சங்க இலக்கியங்களுக்கும் மேலை நாட்டு காதல் பாடலுக்கு எவ்வளவோ வேறுபாடு. அந்த கலாச்சார அடிப்படையாகலாம் இல்லை. நாம் பகிர்ந்து இருக்கக்கூடிய அகம், நாம் பேசக்கூடிய புறம், அது மேலை காதல் பாடல்கள் கிடையாது. அவங்க எல்லாமே லவ் சாங் தான். அதிலும் காதல் தோல்விதான் அதிகமாக வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறாங்க. ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களில் டிராஜடி டிராமாஸ் தான் ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய அகப்பாடம் அதே மாதிரி நீங்க செவ்விலக்கியங்களில் தமிழுக்கு செம்மொழி அங்கத்துக்கு கொடுத்த இலக்கியங்கள்ல முக்கியமாக ஒரு 3 இலக்கியங்களை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். ஒன்று புறநானூறு, இரண்டாவது திருக்குறள், மூன்றாவது சிலப்பதிகாரம். நாம் அறிந்த புலவரிலே வள்ளுவன் போல் இளங்கோ போல் கம்பனை போல் பின்னாடி பாரதி சொல்றார். அவரே பார்த்தீங்கன்னா இளங்கோ வள்ளுவன் கம்பன் 3 தான் சொல்றார். மற்ற சங்க புலவர்களை எல்லாம் அவர் கொண்டு வரல. ஏன்னா அவன் துண்டா எழுதியிருக்கான். நீங்க சங்க பாடல்கள் எல்லாமே லிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுணர்ச்சி பாட்டு, அது அகமாக இருந்தாலும் சரி புறமாக இருந்தாலும் சரி தன்னுணர்ச்சி பாட்டு. நீங்க இந்த கிரேக்கத்தை நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, இலியட் படித்து இந்த காப்பியங்களினுடைய தன்னுணர்ச்சி பாக்கள் இதை நம்முடைய புறநானூற்றோடு பல இடங்களில் ஒத்து போகிறார். அவன் பேசக்கூடிய வீரம், போர்க்களத்தில் இருந்தால் வீரக்குற்றம் அடைவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, குழந்தை பிறந்தாலும் அதை கத்தியால் எழுதி ஆளால் எடுத்து புதைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் கிரேக்கத்திலும் இருக்கிறது. இங்கிருந்து எப்படி போனது? திருவள்ளுவர் நயக்கண்டு முன்பர் நனிநாகரி நன்று முன்பர் நனிநாகரிகள் ஒரு இடத்துல சொல்றாரு. இது சாக்ரடீஸோட கொண்டு போய் கொடுக்கிறான். நீங்க நினைத்து பாருங்க. கிரேக்கத்தில் நான் சொன்னது போல ஹோமருக்கு அடுத்து ஹோமர் அவருக்கு பார்வையற்றவர். ஹோமர் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு பொருள். இன்னொருவருடைய வழிகாட்டுதலில் தான் அவர் சென்றிருக்கிறார். கிரேக்கு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றை அவர்கள் ஆவணப்படுத்தி இருக்காங்க. தமிழனிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய துறை அதுதான். அண்மையில் காசியானந்தனுடைய ஒரு கவிதை நீங்கள் கூட படித்திருக்கலாம். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைப்பார், அழகு குழந்தையை தேவி என்று அழைப்பார், ஏனடா தந்தையை டாடி என்று அழைப்பாய், இன்னுயிர் தமிழை கொண்டு நீ தொலைப்பார். தமிழா நீ பேசுவது தமிழா. இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை. சொல்ல பாருங்க, வேகத்தை பாருங்க. இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அதுக்கே உன் நாக்கு. தமிழா நீ பேசுவது தமிழா. மனைவியின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. காசியானந்த உணர்ச்சி கவிஞர். இலங்கையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் இன்னைக்கும் அசல் தமிழ் வாழ்கின்ற இடம் தான் இலங்கை தமிழும் மலையாளத்தில் தான். நீங்க
இப்ப நீங்க ஆழ்வாருடைய பாத்திரத்துல பச்சைமா மலை போன்றேன் மலையாள மொழியே இருக்கும். பச்சைமா மலை போன்றேன் பவளவாய் கமலத்தெங்க அச்சுதான் அமரடிகள் ஆரோக்கியம் கொழுந்து இச்சுவை தவிர ஞானி இங்கிற ஓட்டமாலும் அசுவை பெருகும் என்ற ஆழ்ந்தமாக மனோதானே மலையாள மாதிரியே இருக்கும். அந்த அக்சன்ட் அந்த நேச்சரல் சவுண்டுங்கிறாங்களோ எல்லா மொழியும் நீங்கள் உணர வேண்டியது அதுதான். அவரவர் தாய்மொழி அவரவர்களுக்கு சிறந்தது. செம்மொழியை வேணா சொல்லலாம். இதில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்முடைய பெருமையை, நம்முடைய இலக்கிய வளங்களை, பாரம்பரியத்தை, பெருமையை பிற துறையில் பயிலக்கூடிய நீங்கள் எல்லாமே கொண்டு போய் எல்லா இடங்களிலும் சென்றடைவீர்கள். செல்வங்கள் யாரும் தொடர்ந்து சேர்ப்பீர் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு.